गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। स्वसुखनिभृतचेताः तद्युदस्तान्यभावोऽपि अजितरुचिरलीलाकृष्टसारस्तदीयं व्यतनुतकृपया यः तत्त्वदीपं पुराणं तमखिलवृजिनघ्नं व्याससूनुं नतोऽस्मि। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீ ஹரே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி மாதம் 27ஆம் தேதி, விளம்பி நாம சம்வத்சரம், உத்தராயணம், ஹேமந்த ருத்து, மகர மாதம், அதாவது தை மாதம், கிருஷ்ணபக்ஷம், அஷ்டமி திதி. விசேஷமாக இன்றைக்கி சுவாதி நட்சத்திரம், நரசிம்மருக்கு ரொம்ப பிரியமான நட்சத்திரம். அப்பேற்பட்ட இன்றைக்கி நம்ம 7வது ஸ்கந்தத்தில் 10வது அத்தியாயத்தில் அதனுடைய பாதி அத்தியாயத்தை இன்றைக்கும் பாக்கி பூர்த்தி பண்ணுறது அடுத்த வாரமாகவும் 2ஆக பிரித்து பண்ணுறோம். ஏன்னா இந்த அத்தியாயம் 71 ஸ்லோகங்கள் கொண்ட பெரிய அத்தியாயம். இதில் தான் நரசிம்மாவதாரம் பூர்த்தி ஆகிறது. இன்றைக்கி ரொம்ப விசேஷமாக சுவாதி நட்சத்திரம். இன்றைக்கி வழக்கம் போல் ஸ்ரீதரர் அவருடைய காமெண்டரியில் இந்த அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தை சொல்கிறாள். அந்த ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு இந்த அத்தியாயத்தை அத்தியனம் பண்ணுவோம்.
7வது ஸ்கந்தம் 10வது அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தை ஒரே ஸ்லோகத்தில் சொல்கிறாள் ஸ்ரீதரர். தசமே து அனுகிருஹ்யாமும் பக்தம் அந்தர்ஹிதே ஹரௌ பிரசங்காத் ஹரிணாருத்ரே கிருதோ அனுகிரகீரியதே. இந்த 10வது அத்தியாயத்தில், இந்த தசமத்தில் 10வது அத்தியாயத்தில் பகவான் ஸ்ரீ நரசிம்மமூர்த்தியாக ஆவிர்வாகம் பண்ண ஹரி அவர் பிரகலாதனுக்கு பரம அனுகிரகங்கள் பண்ணி ஆசீர்வாதங்கள் பண்ணி வரங்கள்லாம் கொடுத்துவிட்டு அந்தர்ஹிதே ஹரௌ அந்தர்தானமானாள். பிரசங்காத் ஹரிணாருத்ரே கிருதோ அனுகிரகீரியதே. அந்த பகவான் ஸ்ரீ நரசிம்மமூர்த்தி ஆவிர்வாகமான சமயத்தில் பிரம்மாதி தேவதைகள் எல்லாரும் அவரை ஸ்தோத்திரம் பண்ணாள். அப்போது மகாதேவனான ஸ்ரீ ருத்ரனும் அங்கே வந்திருந்தாள். ருத்ரனால் ஒரு பெரிய காரியம் செய்யப்பட்டது. என்னென்னா திரிபுர சம்ஹாரின்னு அவருக்கு பேர், திரிபுராரின்னு பேர். என்ன மயனால் சிருஷ்டிக்கப்பட்டு அசுரன் திரிபுரங்கிறதாக 3 மலைகளை கோட்டையாக வச்சுட்டு இருந்தான் ஒருத்தன். அதெல்லாம் சம்ஹாரம் பண்ணாள் பரமேஸ்வரன். அப்பொழுது ஹரி ஸ்ரீ பரமாத்மா நாராயணன் ருத்ரனுக்கு பரமானுகிரகம் பண்ண வைபவத்தையும் இந்த 10வது அத்தியாயத்தில் சொல்லி முடிக்கிறாள். இப்பொழுது இந்த அத்தியாயத்தை நம்ம அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமः. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சப்தமஸ்கந்தே தசமோऽध्यायः. நாரதோவாச்ச பக்தியோகஸ்ய தத்சர்வம் அந்தராயதயார்பகः மன்யமானோ ஹ்ருஷிகேஷம் ஸ்மயமான உவாச்சः. கதை சொல்லிட்டு வரவர் நாரதர். யுதிஷ்டருக்கு கதை சொல்லிட்டு வராள் இந்த நரசிம்மாவதார கதையை. அப்போ நாரத சுவாமி யுதிஷ்டரை பார்த்து சொன்னாள், பகவான் ஸ்ரீ நரசிம்மமூர்த்தி பல வரங்கள் பிரகலாதனுக்கு கொடுத்த போதும் கூட அந்த குழந்தையான பிரகலாதன் சொல்கிறாள் அர்பகாங்கிறாள். ரொம்ப சிசுவான பிரகலாதன் கூட அத்தனை வரங்களையும் தனக்கு இடையூறாக நினச்சிட்டு சிரிச்சுண்டானாம். அப்போ பகவானை பார்த்து பேசினான்கள் பெண்ணு சொல்கிறாள். பக்தி யோகஸ்ய தத் சர்வம் அந்தராயதயார்பகா மன்யமானோ ஹ்ருஷிகேஷம் ஸ்மயமான உவாச்சா. ஹ்ருஷிகேஷம் மன்யமான ஸ்மயமான உவாச்சானால் பகவான் ஹரியை பார்த்து பேசினாங்கிறதுக்கு சொல்கிறதுக்கு பதிலாக ஹரிங்கிறதுக்கு பதிலாக ஹ்ருஷிகேஷங்கிறாள். ஹ்ருஷிகானாம் ஈஷா ஹ்ருஷிகேஷா. இந்திரியங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கப்பட்டவர் ஹரி நாராயணன். அதனால் அவருக்கு ஹ்ருஷிகேஷன்னு பேர். அப்போது ஹ்ருஷிகேஷனை பார்த்து சொன்னான்னு என்ன அர்த்தம்னா வியங்கியமாக சொல்கிறாள், இத்தனை வரங்கள் நீ கொடுத்தியே, இது பக்தி மார்க்கத்துக்கு தடங்களாக இருக்குமே, என்னுடைய இந்திரிய சுகங்கள் எல்லாம் உண்டாக்கிறதுக்கு உள்ளான ஹேத்துவாக இருக்கப்பட்ட விஷயங்களெல்லாம் வரங்களாக நீ கொடுத்துருக்கியே நரசிம்மமூர்த்தே, இதெல்லாம் பக்தி மார்க்கத்துக்கு இடையூறாச்சேன்னு சொல்லி சிரிச்சுன்னானாம். இப்போ நாரத சொல்கிறாள். பிரகலாதம் உவாச்ச. பிரகலாதன் சொன்னான், மாமாம் பிரலோபயோத்பத்தியா சக்தம் காமேஷு தைர்வரைஹி தத் சங்கபீதோ நிர்விண்ணோ முமுக்ஷு துவாம் உபாஸ்ரிதா. பிரகலாத் சுவாமி நரசிம்மமூர்த்தியை பார்த்து நமஸ்காரம் பண்ணி சொன்னாள், நீங்கள் ரொம்ப பரமா காருண்யத்தோடு கூட கருணையோடு கூட எனக்கு பல வரங்கள் கொடுத்துருக்கேள். இதெல்லாம் எனக்கு பக்தி மார்க்கத்துக்கு ரொம்ப தடங்களாக இருக்கக்கூடியதாச்சே. ஆசைப்படக்கூடிய வஸ்துக்களில் எனக்கு பற்று கிடையாது. அதனால் இந்த வரங்கள்லாம் கொடுத்து என்னை ஆசை காட்ட வேண்டாம். எனக்கு ஆசைகள் தத் சங்கபீதா, எந்த ஆசைகள்லேருந்து பயந்து பயந்து நான் மோட்சத்தை விரும்பி போயின்னு இருக்கணும். நான் முமுக்ஷு, மோக்ஷம் இச்சதியா சா முமுக்ஷு. நான் மோட்சத்தை விரும்புகிறவன், டோட்டல் ஃப்ரீடத்தை விரும்புகிறேன். அதனால் உங்களை அடைஞ்சிருக்கேன். உபாஸ்ரியத்வாம் உபாஸ்ரிதா, உங்களை அடைஞ்சிருக்கேன். எனக்கு வரங்கள்லாம் கொடுத்து ஆசை காச வேண்டாம். நான் மாமாம் பிரலோபயோத்பத்தியா சக்தம் காமேஷு தைர்வரைஹி தத் சங்கபீதோ நிர்விண்ணோ முமுக்ஷு துவாம் உபாஸ்ரிதா பிருத்யலக்ஷண ஜிக்ஞாசு பக்தம் காமேஷ்வச்சோதயத் பவான் சம்சார பீஜேஷு ஹிருதய கிரந்திஷு பிரபோ. ஹே பிரபோ, உங்களுடைய எண்ணமே என்னன்னா என்னை படைச்சு என் மூலமாக லோகத்தில் எல்லாருக்கும் தெரிவிக்கணும். இந்த காமாதி விஷயங்களில் போய் மனசை வைக்கப்படாது. அது என்ன ஆகும், பெரிய விரக்ஷம் மாதிரி ஆகி கெடுத்துப்படும் மொத்தனை. அதில் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்காக இதை பரமபாகதான பிரகலாதனை உண்டாக்கியிருக்கேங்கிறத தெரிவிக்க முடியாது, இங்கிதமாக பண்ணியிருக்கேள். பிருத்யலக்ஷண ஜிக்ஞாசு பக்தம் காமேஷ்வச்சோதயத் பவான் சம்சார பீஜேஷு ஹிருதய கிரந்திஷு பிரபோ. ஒரு
பக்தன் ஹிருதய கிரந்தியில் மாட்டின்று முழிக்கப்படாது என்பதற்காகவே பக்தாளுக்கு ஒரு ஆதர்சமாக இருக்க வேண்டி என்னை படைச்சிருக்கேள் நீங்கள். நான்யதா தே அகில குரு கடேத கருணாத்மனா எஸ்த ஆசிஷ ஆசாஸ்தே நசபிருத்யா சவைவணிக்கு. ஒரு வியாபாரி தான் தனக்கு நான் உனக்கு இதை கொடுக்குறேன் நீ எனக்கு கொடுன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி நான் உங்களுக்கு பக்தி பண்ணுறேன், நீங்கள் பக்திக்கு அனுகிரகம் பண்ணி எனக்கு கருணையாக வரங்கள்லாம் கொடுக்கணும்னு கேட்கப்பட்டவன் வியாபாரி, அவன் பக்தன் அல்ல. அதனால் பக்தனுக்கும் வியாபாரிக்கும் வித்தியாசம் உண்டுங்கிறத எடுத்து சொன்னாள். நான்யதா தே அகில குரு கடேத கருணாத்மனா எஸ்தே ஆசிஷா ஆசாஸ்தே நசபிருத்யா சவைவனுக்கு. உங்கள்கிட்ட ஒருத்தன் பக்தி பண்ணி அதற்கு பிரதிபலமாக என்னென்னா உங்களுடைய ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் விரும்புகிறானோ அவன் வணிக்கு, அவன் பக்தன் அல்ல என்பதை காட்டுவதற்காகவே ஒரு கால் எனக்கு வரங்கள்லாம் கொடுத்து என்னை பரீட்சை பண்ணுறீங்களோ நீங்கள் நினைக்கிறேன். நான் ஆசாசானோ நவை பிருத்யா சுவாமின்யாசிஷ ஆத்மனா ந சுவாமி பிருத்யத சுவாமியம் இச்சன் யோராதி சாசிஷா. பிரகலாத சுவாமி நரசிம்மூர்த்தியை பார்த்து தைரியமாக சொல்கிறாள், யார் ஒருத்தனுக்கு சேவை பண்ணி அதுக்கு பலமாக தனக்கு சம்பளத்தை கேட்குறானோ அனுகிரகத்தை கேட்குறானோ அவன் பக்தன் அல்ல, அவன் சாதாரண தாசன், சர்வெண்ட்டு தான் அவன் வேலைக்காரன். அதே மாதிரி எந்த ஒரு மாஸ்டர் தனக்கு வேலை செய்கிறவங்க பக்தனை உனக்கு நான் அது வரம் கொடுத்துட்றேன், உன்னுடைய நீ எனக்கு பக்தி பண்ணதுக்காக நான் வரம் கொடுத்துறேன்னு சொன்னால் அவர் சுவாமி அல்ல, சாதாரண ஒரு தலைவனவன், எஜமானனவன். அது தெரிஞ்சுங்கோ, எனக்கு உங்கள்கிட்டேருந்து வரணும் ஒன்றும் வேண்டான். நான் ஆசாசானோ நவை பிருத்யா சுவாமின்யாசிஷ ஆத்மனா ந சுவாமி பிருத்யத சுவாமியம் இச்சன்யோராதிச்சாசிஷா. அதனால் யார் பக்தன் யார் பரம்பொருளுங்கிறத புரிஞ்சுக்கணும் நம்ம சொன்னால் பிரகலாத சுவாமி. அகம் தூ அகாமத்வத் பக்தா துவம் ச சுவாமிய அனபாஷ்டய நான்யதேஹ அவயோரர்த்தோ ராஜசேவகையோரிவ. நான் உங்களுக்கு சாதாரண வேலைக்காரன் அல்ல, நான் பக்தன். நீங்கள் எனக்கு எஜமானன் அல்ல, நீங்கள் என்னுடைய சுவாமி. அது நம்ம ரெண்டு பேரும் நன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். அதனால் நான் பக்தனுங்கிறதாக நினச்சிக்கணும். நீங்கள் அனுகிரகம் பண்ணி வரங்கள்லாம் கொடுத்து இந்த உங்களுக்கும் எனக்கும் உள்ளான ரிலேஷன்ஷிப்பை வேறு மாதிரியாக பண்ணிவிடாதீங்கோ, ராஜசேவகன் மாதிரி பண்ணிவிடாதீங்கோன்னு சொன்னாள். அடுத்த ஸ்லோகத்தில் ரொம்ப ஆச்சரியமாக பிரகலாத சுவாமி சொல்கிறாள். எதி தாஸ்யசி மே காமான் வராம் ஸ்வம் வரதர்ஷப காமானாம் ஹிருத்ய சம்ரோகம் பவதஸ்து விரணே வரம். நீங்கள் ரொம்ப என்ன கெடுபடி பண்ணி ஏதான வரம் எடுத்துகிட்டு தான் ஆனும், நான் வரம் கொடுக்கத்தான் போகிறேன், நீ பிரகலாதா நீ ஏதானும் எங்கிட்டேருந்து யாச்சிச்சு கேட்டுக்கோன்னு சொன்னேன்னாக்க ஒரே ஒரு வரத்தை நான் கேட்குறேன். அது என்ன வரம்னா, உங்கள்கிட்டேருந்து வரம் கேட்பதற்கு ஆசை இல்லாத மாதிரி என் மனசை கொடுங்கோ, அதுதான் நீங்கள் கொடுக்க வேண்டிய வரம். நான் உங்கள்கிட்டேருந்து நான் ஒரு காமனையும் எதிர்பார்க்கப்படாது, அதுதான் நீங்கள் கொடுக்க வேண்டிய வரம். நான் எதி தாஸ்யசி மே காமான் வராம் ஸ்வம் வரதர்ஷப காமானாம் ஹிருத்ய சம்ரோகம் பவதஸ்து விரணே வரம். மனசில் ஒரு விதமான காமனைகளும் உங்கள்கிட்டேருந்து அனுகிரகமாக கிடைக்க வேண்டும் என்று விரும்பப்படாத மாதிரி என் மனசு ஏற்பட வேண்டும், அதுக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணணும், அதுதான் உங்கள்கிட்ட கேட்குற வரம். நான் இந்திரியாணி மனப்பிராண ஆத்மா தர்மோ திருதிர்மதி ஹ்ரீஹி ஸ்ரீஹி தேஜஸ்மிருதி சத்தியம் எஸ்ய நஷ்யந்தி ஜன்மனா. மனுஷனுக்கு காமனைகள்னு ஒன்று ஏற்பட்டு கொடுத்தோன்னா அது என்ன பண்ணும்னால், அவனுடைய பிறப்பு முதற்கொண்டு அவனுடைய உடம்பில் இருக்கப்பட்ட இந்திரியங்களெல்லாம் கட்டுப்படுத்தி மனசு, வாழ்க்கை, உடம்பு, அவனுடைய மதம், அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய குணங்கள், இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்திடும், அது எல்லாத்தையும் ஜெயிச்சுடும். அதனால் அவன் அதனுடைய வசமாக ஆயிடுவன், இந்த காமங்களுக்கு வசமாக ஆயிடுவன், இந்திரியங்களுக்கு வசமாக ஆயிடுவன். அதில் மாட்டிக்கப்படாது, அதுக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணோம்னால் இந்திரியாணி மனப்பிராண ஆத்மா தர்மோ திருதிர்மதி ஹ்ரீஹி ஸ்ரீஹி தேஜஸ்மிருதி சத்தியம் எஸ்ய நஷ்யந்தி ஜன்மனா. பிறப்புலேருந்து அவன் வாழ்க்கையை முழுக்க
இது எல்லாத்தையும் நசிச்சு பண்ணும். இதிலெல்லாம் மாட்டிக்கப்படாது, இந்திரிய சுகங்களில் மாட்டிக்கப்படாது. அதனால் அந்த அனுகிரகத்தை பண்ணால் போகிறோம். நீங்கள் நான் விமுஞ்சதி யதா காமான் மானவோ மனசி ஸ்திதான் தர்யேவ புண்டரீகாக்ஷ பகவத்வாய கல்பதே. எப்பொழுது ஒரு மனிதன் தன் மனசில் இருக்கிற காமனைகள்லாம் இல்லாமல் பண்ணிண்டு மனசை டோட்டலி ஃப்ரீயாக பண்ணிண்டு இருக்கானோ அதுதான் அவனுக்கு பரம சொத்து, பரமலாபம். அந்த சொத்தை நீங்கள் எனக்கு கொடுக்கணும்னால் அதுதான் எனக்கு கொடுக்க வேண்டிய சொத்து. ஒரு மனசில் ஒரு காமனைகளும் இல்லாமல் இருக்கணும்ன்ட்டு விமுஞ்சதி யதா காமான் மானவோ மனசி ஸ்திதான். மனசில் இருக்கப்பட்ட காமனைகள் எல்லாம் ஜெயிக்கிறவன் யாரோ அவனல்லவோ புருஷன். தர்யேவ புண்டரீகாக்ஷ பகவத்வாய கல்பத்தே. அதுதான் பகவத் தத்துவம். அது எங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு பகவானை அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுறாள் மகாமந்திரத்தினால. ஓம் நமோ பகவதே துப்யம் புருஷாய மகாத்மனே ஹரையே அத்புத சிம்ஹாய பிரம்மணே பரமாத்மனே. ஏ பரமபுருஷா, ஏ நிருசிம்மா, உங்களுக்கு நமஸ்காரம் நாள். பெரிய மகாமந்திரத்தை எடுத்து சொன்னாள். ஓம் நமோ பகவதே துப்யம் புருஷாய மகாத்மனே, பரமபுருஷனான ஏ நரசிம்மமூர்த்தியே உங்களுக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நாள். நீங்கள் எப்பேற்பட்டவள்? நீங்கள் எல்லா விதமான அழுக்குகளையும் போக்கி எல்லா விதமான துக்கங்களையும் போக்குறவர். ஹரையே அத்புத சிம்மாய பிரம்மணே பரமாத்மனே, நீங்களாம் பரபிரம்மஸ்வரூபம். அப்பேற்பட்ட பரமாத்மாப்பட்ட உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணு சொல்லி பகவான்கிட்ட பேசினால் பிரகலாத் சுவாமி, தீரனான பிரகலாத் சுவாமி, சிசுவான பிரகலாத் சுவாமி. இப்பொழுது இந்த 10 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சப்தமஸ்கந்தே தசமோऽध्यायः. ஸ்ரீநாரத உவாச்ச. ஸ்ரீநாரத உவாச்ச பக்தியோகஸ்ய தத்சர்வம் பக்தியோகஸ்ய தத்சர்வம் அந்தராயதயார்பகः அந்தராயதயார்பகः மன்யமானோ ஹ்ருஷீகேஷம் மன்யமானோ ஹ்ருஷீகேஷம் ஸ்மயமான உவாச்சः ஸ்மயமான உவாச்சः. ஸ்ரீபிரஹ்லாத உவாச்ச. ஸ்ரீபிரஹ்லாத உவாச்ச மாமாம் பிரலோபயோத்பத்யா மாமாம் பிரலோபயோத்பத்யா சக்தம் காமேஷு தைர்வரைः சக்தம் காமேஷு தைர்வரைः தத்சங்கபீதோ நிர்விண்ணः தத்சங்கபீதோ நிர்விண்ணः முமுக்ஷுः த்வாமுபாஸ்ரிதः முமுக்ஷுஸ்த்வாமுபாஸ்ரிதः பிருத்யலக்ஷணஜிக்ஞாசுः பிருத்யலக்ஷணஜிக்ஞாசுः பக்தம் காமேஷ்வச்சோதயத் பக்தம் காமேஷ்வச்சோதயத் பவான் சம்சாரபீஜேஷு பவான் சம்சாரபீஜேஷு ஹிருதயக்ரந்திஷு பிரபோ ஹிருதயக்ரந்திஷு பிரபோ நான்யதா தே அகிலகுரோ நான்யதா தே அகிலகுரோ घटेत करुणात्मनः घटेत करुणात्मनः यस्त आशिष आशास्ते यस्त आशिष आशास्ते न सभृत्यः सवैवणिक् न सभृत्यः सवैवणिक् आशासानो न वैभृत्यः आशासानो न वैभृत्यः स्वामिन्याशिष आत्मनः स्वामिन्याशिष आत्मनः न स्वामी भृत्यत स्वाम्यं न स्वामी भृत्यत स्वाम्यं इच्छन्यो राति चाशिषः इच्छन्यो राति चाशिषः अहं तु अकामस्त्वद्भक्तः अहं तु अकामस्त्वद्भक्तः अहं तु अकामस्त्वद्भक्तः त्वं च स्वामी अनपाश्रयः त्वं च स्वामी अनपाश्रयः नान्यथेह अवयोरर्थो नान्यथेह अवयोरर्थो राजसेवकयोरिव राजसेवकयोरिव यदि दास्यसि मे कामान् यदि दास्यसि मे कामान् वरांस्त्वं वरदर्शभ वरांस्त्वं वरदर्शभ कामानां हृद्यसंरोहं कामानां हृद्यसंरोहं भवतस्तु वृणेवरं भवतस्तु वृणेवरम् इन्द्रियाणि मनप्राण
இந்திரியாணி மனப்பிராண ஆத்மா தர்மோ திருதிர்மதி ஆத்மா தர்மோ திருதிர்மதி ஹ்ரீ ஸ்ரீ தேஜஸ்மிருதி சத்யம் ஹ்ரீ ஸ்ரீ தேஜஸ்மிருதி சத்யம் யஸ்ய நஷ்யந்தி ஜன்மனா யஸ்ய நஷ்யந்தி ஜன்மனா விமுஞ்சதி யதா காமான் விமுஞ்சதி யதா காமான் மானவோ மனசி ஸ்திதான் மானவோ மனசி ஸ்திதான் தர்யேவ புண்டரீகாக்ஷ தர்யேவ புண்டரீகாக்ஷ பகவத்வாய கல்பதே பகவத்வாய கல்பதே. ஓம் நமோ பகவதே துப்யம் ஓம் நமோ பகவதே துப்யம் புருஷாய மகாத்மனே புருஷாய மகாத்மனே ஹரயே அத்புத சிம்ஹாய ஹரயே அத்புத சிம்ஹாய பிரம்மணே பரமாத்மனே பிரம்மணே பரமாத்மனே ஸ்ரீ ஹரயே நமஹ. 10வது ஸ்லோகம் போன தடவை பார்த்தோம். பிரகலாத் சுவாமி பகவானை பெரிய மகாமந்திரத்தில் ஜப நமஸ்காரம் பண்ணாள் சொல்லி, ஓம் நமோ பகவதே துப்யம் புருஷாய மகாத்மனே ஹரயே அத்புத சிம்ஹாய பிரம்மணே பரமாத்மனே. ஏ பரமாத்மன், ஏ மகாபுருஷா, ஏ நிருசிம்மமூர்த்தே, உங்களுக்கு நமஸ்காரம் நாள். என்ன சொன்னாள்? நீங்கள் கொடுக்குறேன் வரன் வரன்னு சொன்னாலே, எனக்கு ஒரு விதமான வரத்துலேயும் காமம் ஏற்படாமல் ஆசை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணணும், அதுதான் நீங்கள் கொடுக்க வேண்டிய வரம்னு சொன்னாள். இவ்வாறு தீரனான பிரகலாத் சுவாமி சொன்னோடனே பகவான் 11வது ஸ்லோகத்துலேருந்து அவர் பிரகலாதனை பார்த்து அனுகிரகம் பண்ணி பேச ஆரம்பித்தாள். ஸ்ரீ பகவான் வாச்ச நைகாந்தினோ மே மை ஜாத்து யாசிஷ ஆசாசதே அமுத்ரச்சயே பவத்விதாக ததாபி மன்வந்தரமேததத்ர தைத்யேஸ்வராணாம் அனுபுங்ஸ்வபோகான் நைகாந்தினோ மே மை ஜாத்து இஹாசிஷா. உன்ன மாதிரி ஒரு பரமபக்தனை நான் பார்த்ததில்லப்பா. ஒரு விதமான ஆசையிலையும் எனக்கு இஷ்டமில்லை. எனக்கு ஒரு விதமான அனுகிரகம் வேண்டாம், வரங்கள்லாம் வேண்டாம், ஆசையை கொடுத்து என்னை ஏமாத்திடாதீங்கள்னு சொல்லக்கூடிய பக்தனை இப்போ தான் பார்க்குறேன் நாள் சுவாமி பிரகலாதங்கிட்ட சொன்னாள். நைகாந்தினோ மே மை ஜாத்து இஹாசிஷா ஆசாசதே அமுத்ரச்ச ஏ பவத்விதாக. உன்ன மாதிரி ஒரு பக்தன் லோகத்தில் கிடைப்பது அரிது. நீ அப்பேற்பட்ட பரமபாகவதன் நீ. ததாபி மன்வந்தரமே ததத்ர தைத்யேஸ்வராணாம் அனுபுங்ஸ்வபோகான். ஆனால் நான் உனக்கு ஒரு அனுகிரகம் பண்ணுறேன், அதோடு கூட உன்னை ஆதேசம் கொடுக்குறேன், உனக்கு இந்த பண்ணணும்னு கமாண்ட்மெண்ட் பண்ணுறேன். உன்னை என்ன சொல்கிறேன்னா, இந்த மன்வந்தரத்தில் நீ மன்வந்தரம் முழுக்க மனு இருக்கிற சமயம் முழுக்க நீ ராஜாவாக இருந்து இந்த ராஜாவாக அனுபவிக்கணும். புங்ஸ்வ போகான்னு எல்லா போகங்களையும் அனுபவித்து அதன் பிறகு என்னை அடைய வேண்டும். நைகாந்தினோ மே மை ஜாத்து இஹாசிஷா ஆசாசதே அமுத்ரச்சயே பவத்விதாக ததாபி மன்வந்தரம் ஏததத்ர. இந்த மன்வந்தரம் முழுக்க நீ இருக்கணும். தைத்யேஸ்வராணாம் அனுபுங்ஸ்வபோகான். உங்கள் அப்பாவான தைத்யேஸ்வரன் ஹிரண்யகசிபு அவன் என்னெல்லாம் லோகத்தினா ஜெயிச்சானோ அத்தனை லோகத்தையும் நீ அனுபவித்து போகங்கள்லாம் அனுபவிக்க வேண்டும்ங்கிறதா என்னுடைய ஆக்ஞை நாள் சுவாமி பிரகலாதனுக்கு. கதாமதீயா ஜுஷமான பிரியாத்வம் ஆவேஷ்ய மாமாத்மனி சந்தமேகம் சர்வேஷு பூதேஷு அதியஜ்ஞமீஷம் யஜஸ்வபோக யோகேன ச கர்மஹின்வன். நீ இந்த சாதாரண லோகங்களில் இருந்துருக்கேன்னு கவலைப்படாத. இந்த லோகத்தில் இருந்துட்டு எல்லா விதமான போகங்களையும் அனுபவிக்கும் பொழுது கூட நீ என்னை சதா தியானம் பண்ணிட்டு என்னை ஆராதிச்சுட்டு இருக்க வேண்டும். என் மனசில் என்னையே உன் மனசில் வச்சுட்டு இருக்கணும். அப்பேற்பட்ட பரமபக்தனாக இருந்துட்டே நீ போகங்களை அனுபவிக்கணும் நாள். கதாமதீயா ஜுஷமான பிரியாத்வம். என் கதைகளையும் என் குணங்களையும் நீ சதா கேட்டுண்டு சொல்லிட்டு இருக்க வேணும். ஆவேஷ்யமாத்மனி சந்தமேகம். நீ இங்கே இருந்துட்டு இந்த லோகங்களில் மாட்டின்று போகங்களில் இருந்துட்டு இருக்கும்பொழுது கூட என் ஞாபகமாகவே இருந்துன்னு என் மேலே பக்தனாக இருக்க வேண்டும். சர்வேஷு பூதேஷு அதியஜ்ஞமீஷம். இந்த லோகத்தில் இருக்கப்பட்ட அத்தனை பூதங்கள் ஜீவராசிகளுக்கும் ராஜாவாக இருந்துட்டு எல்லா போகங்களையும் அனுபவிக்க வேண்டும். யஜஸ்வயோகேன ச கர்ம இன்மன். பக்தி யோகத்தை பண்ணி அதன் மூலமாக என்ன ஆராதிச்சுட்டு சுகமாக இருக்க வேண்டும் நாள்.
போகேன புண்ணியம் குஷலேன பாபம் கலேவரம் காலஜவேன ஹித்வா கீர்த்திம் விஷுத்தாம் சுரலோக கீதாம் விதாய மாமேஷ்யசி முக்தபந்தா. இந்த தர்மம் என்னன்னா, புண்ணியம் பண்ணாலும் சரி பாபம் பண்ணாலும் சரி அதுக்கு இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஒருத்தன் நிறையா புண்ணியங்கள் பண்ணிவிட்டான்னா அந்த புண்ணியங்கள்லாம் அவனுடைய அக்கௌண்ட்டில் ஏறிண்டே இருக்கும். அதை அனுபவிக்கிறதுக்காக ஜென்மா எடுத்து தான் ஆகணும். எடுத்து சர்வ போகங்களையும் அனுபவிச்சாகணும். பாபம் பண்ணாலும் அந்த பாப்பங்களெல்லாம் அனுபவிக்கணும். அதுக்காக ஜென்மா எடுத்தாகணும், கஷ்டப்பட வேண்டும். புண்ணியம் பண்ணாக்க அதை அனுபவித்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு போகங்களை அனுபவிக்கிறதுக்கும் பண்ணி ஆகணும். ஏ பிரஹ்லாதா, போகேன புண்ணியம் குஷலேன பாபம் கலேவரம் காலஜவேன ஹித்வா, இது ரெண்டையும் கிளியர் பண்ணிக்கணும் அக்கௌண்ட்லேருந்து. அப்போ தான் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஜீரோ ஆகும். அப்போ தான் மோட்சத்தை அடைய முடியும், முக்தபந்தா. அப்போ பூர்ணமாக பந்தங்கள்லேருந்து முக்தியாகி விலகி ட்ராங்குவிலிட்டி அடையவே, மோட்சம் அடையவேன்னு சொன்னால், போகேன புண்ணியம் குஷலேன பாபம் கலேவரம் காலஜவேன ஹித்வா, காலப்போக்கில் நீ பண்ண புண்ணியங்கள்லாம் அதெல்லாம் ஜீரோ ஆக்கிறதுக்கு எல்லா போகங்களையும் அனுபவிக்க வேண்டும். அப்போது கீர்த்திம் விஷுத்தாம் சுரலோக கீதாம், சுரலோகம் தேவலோகத்தில் உன்னுடைய கீர்த்தியை எல்லாரும் யசஸாக பாடுவாள். அதெல்லாம் விதாய மாமேஷ்யசி முக்தபந்தா, அத்தனை போகங்களையும் அத்தனை கீர்த்திகளையும் அடைஞ்ச பிறகு உன்னோட அக்கௌண்ட்டை ஜீரோ பேலன்ஸ் ஆன பிறகு நீ முக்தனாயி என்னை அடைவேன்னு பரமானுகிரகம் பண்ணாள். போகேன புண்ணியம் குஷலேன பாபம் கலேவரம் காலஜவேன ஹித்வா கீர்த்திம் விஷுத்தாம் சுரலோக கீதாம் விதாய மாமேஷ்யசி முக்தபந்தா. ஏதத் கீர்த்தயேன்மஹ்யம் त्वया गीतमिदं नरः त्वां च मां च स्मरन् काले கர்மபந்தாத் பிரமுச்சியதே. யார் ஒருவன் இந்த கதையை, உன்னுடைய கதை என்னோட கதை, நரசிம்மாவதார கதை, பிரகலாத சரித்திரம்னு சொல்லிட்டு இந்த கதைகளெல்லாம் யார் கேட்குறாளோ, உன்னுடைய குணங்களை பற்றியும் பாடிண்டும் கீர்த்தி பண்ணிட்டும் இருக்கப்பட்ட இந்த கதையை யார் சொல்கிறாளோ, துவாம் ச மாம் ச ஸ்மரன் காலே, எப்பொழுதும் என்னையும் யார் நினச்சிட்டு இருக்காளோ, நரசிம்மமூர்த்தியையும் பிரகலாதனையும் சதா நினச்சிட்டு இருக்காளோ, அவள் கர்மபந்தாத் பிரமுச்சதே, அவள் பண்ண கர்மாக்கள் புண்ணிய கர்மா பாவகர்மா எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு பரம முக்தி அடைவாள்னு சொன்னாள். அனுகிரகம் பண்ணாள் நரசிம்மமூர்த்தி. ஏதத் கீர்த்தேன் மஹ்யம் त्वया गीतमिदं नरः त्वां च मां च स्मरन् काले கர்மபந்தாத் பிரமுச்சியதே. ஸ்ரீ பிரகலாதவாச்ச, பிரகலாதன் இதை கேட்டுவிட்டு பதில் சொன்னான். வரம் வரயே தத்தே வரதேசான்மயேஸ்வர எதனிந்தத் பிதாமே துவாம் அவித்வாம்ஸ்தேஜ ஐஸ்வரம் வித்தாமர்ஷாசய சாட்சாத் சர்வலோககுரும் பிரபும் பிராத்ருஹேதி மிருஷா திருஷ்டி त्वद्भक्ते मयि चाघवान् तस्मात् पिता मे पूयेत दुरन्तात् दुस्तरादघात् पूतस्ते अपाङ्गसन्दृष्टः तदा कृपणवत्सल. हे கிருப்பணவத்சலான்னு கூப்பிட்டான். எல்லாருக்கும் பரமானுகிரகம் பண்ணக்கூடிய ஏ பரம்பொருளே அனுகிரகமூர்த்தியேன்னு கூப்பிட்டான் நரசிம்மசுவாமியை பார்த்து. அவன் நீங்கள் வரம் கொடுக்குறேன்னு கம்பல் பண்ணுறீங்களே, அதுக்கு நான் வரம் ஒன்று கேட்குறேன். நான் வரம் வரையே தத்தே வரதேசான் மகேஸ்வர, ஏ மகேஸ்வரா, ஏ நரசிம்மமூர்த்தி, நீங்கள் வரம் கொடுக்குறேன்னு ரொம்ப நிர்பந்திக்கிறீங்களே, ஒரு வரம் கேட்குறேன் நான். என்னென்னால் எதனிந்தது பிதாமே துவாம் அவித்வாம்ஸ்தேஜ ஐஸ்வரம், எந்த என் பிதாவை நீங்கள் சம்ஹாரம் பண்ணினேளோ, அவனை விஷயலோ, அந்த என்னுடைய பிதாவை பரமானுகிரகம் பண்ணி அவன் பண்ண பாப்பங்கள்லேருந்து விடுவிக்கணும்னாள். வித்தாமர்ஷாசய சாட்சாத் சர்வலோக குரும் பிரபும் பிராத்ருஹேதி மிருஷா திருஷ்டி त्वद्भक्ते मयि चाघवान्. அவனுக்கு என் பிதாவான இரண்யகசிபுக்கு அவருடைய அண்ணாவான இரண்யாக்ஷன் மேலே இருக்கப்பட்ட ஒரு பந்தத்தினாலையும் வாத்சல்யத்தினாலையும் உங்கள் மேலே கோபிச்சுட்டான், என்ன துவேஷித்தான், என்னையும் துவேஷித்து உங்களையும் துவேஷித்து சண்டை போட்டான். அப்பேற்பட்ட அவன் பண்ணின அகவான், அவன் பண்ண கெடுதல் அழுக்குகளெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணி, அவன் பாப்ப குவியலெல்லாம் ரிமூவ் பண்ணி நீங்கள் பரமானுகிரகணம் பிராத்ருஹே தீமிருஷா திருஷ்டி त्वद्भक्ते मयि चाघवान्. உங்களுடைய பக்தனான என் மேலேயும் உங்கள் மேலேயும் அவன் துவேஷ மனப்பான்மையோடு இருந்தான்.
அந்த பாப்பங்களெல்லாம் போகிறதுக்கு அனுகிரகம் பண்ணோம்னால் தஸ்மாத் பிதாமே பூயேத துரந்தா துஸ்தராதகாத்து, அப்பேற்பட்ட என் பிதா பண்ண பாப்பங்கள்லேருந்து அவரை விடுவிக்கணும், அவருக்கு பரமானுகிரகம் பண்ணோம்னால் ஏ கிருப்பணவத்சலான்னு சொன்னால் பூதத்தே அபாங்க சந்திருஷ்டா ததா கிருப்பணவத்சல, அந்த என் பிதாவை நீங்கள் அனுகிரகம் பண்ணி அவன் பண்ண பாப்ப கர்மாக்கள்லேருந்து அவனை மோட்சம் கொடுக்க வேண்டும்னு அந்த வரனை கேட்குறேன்னு கேட்டான். அப்பொழுது பகவான் பேச ஆரம்பித்தாள். ஸ்ரீ பகவான் உவாச்ச திரிசப்தபிஹி பிதா பூதா பித்ருபிः சக தேனக யத் சாதோஸ்ய குலே ஜாதோ பவான் வை குலபாவனः. ஏ பிரகலாத சுவாமி, ஏ பிரகலாதா, பரம பாகவதனான பிரகலாதா குழந்தையே, நீ இதை கேட்குறதுக்கு தேவையே இல்லையே. எப்பொழுது பரம பாகவதனான ஒன்ன மாதிரி ஒரு சாது ஒரு குலத்தில் பிறந்துட்டா, அந்த குலத்தில் இருக்கப்பட்ட 21 தலைமுறைக்கு எல்லாரும் பித்திருக்கள் எல்லாம் புண்ணியத்தை அடைஞ்சு புண்ணிய லோகத்தில் போய் சேர்ந்து விடுறாள்னு சொல்லப்பட்டிருக்கு. அவளுடைய குலமே பரம பரிசுத்தமாக ஆக்கப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அந்த குலத்தில் நீ எந்த குலத்தில் நீ பரம பாகவதனான நீ பிறந்திருக்கியோ, அப்பொழுது உங்கள் பிதா மாத்திரம் இல்லை, 21 தலைமுறைக்கு பித்திருக்கள் எல்லாம் புண்ணிய லோகத்தில் போய் சேர்றாள்ப்பா, அதில் சந்தேகமே இல்லைனாள் பகவான் தன் வாக்கால். திரிசப்தபிஹி பிதா பூதா பித்ருபிः சக தேனக யத் சாதோஸ்ய குலே ஜாதோ பவான் வை குலபாவனா. குலம் முழுக்கத்தையும் பரிசுத்தப்படுத்துறதுக்காகவே தோன்றப்பட்ட பரமபாகவதனான நீ எந்த குலத்தில் அவதாரம் பண்ணியோ அந்த குலம் மோட்சமாகிடுத்து, பித்திருக்கள் எல்லாம் பரம புண்ணிய லோகத்தை அடைஞ்சுட்டாள்னாள். எத்திர எத்திர ச மத்பக்தாக பிரசாந்தாக சமதர்ஷினா சாதவः சமுதாச்சாராः தே பூயந்தேபி கீகட்டாக அபி கீகட்டாக அபி. கீகட்டானா ரொம்ப கட்ட லோகத்தில் போய் பிறந்தவர்களாக இருந்தாலும் கூட ஐயோ தெரியாதனமாக அவளுடைய கர்மவசத்தினால ஒரு பெரிய துரதிருஷ்டமாக ரொம்ப கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு தேசத்தில் போய் பிறந்திருந்தா கூட அவள் கூட என்ன பண்ணுறாளாம், எத்திர எத்திர ச மத்பக்தாக பிரசாந்தா சமதர்ஷினா. சமதர்ஷினா பிரசாந்தாக, எல்லாரையும் எல்லா ஜீவராசிகளையும் ஒரே மாதிரியாக எண்ணம் நோக்கி நினச்சிக்கப்பட்ட பரம பாகவதாள் இருக்காளே, அவள் இருக்கிற இடத்துல எல்லாரும் சாதவா சமுதாச்சாராக தே பூயந்தே அப்பி அவள் கீக்கட்டாக அப்பி. கெட்ட லோகத்தில் பிறந்திருந்தா கூட அவள்னா பரிசுத்தப்படுத்தப்பட்டு க்ஷேமத்தை அடைகிறார்கள்னு சொன்னாள் சுவாமி. சர்வாத்மனா நஹிம்சந்தி பூதகிராமேஷு கிஞ்சன உச்சாவச்சேஷு தைத்யேந்திர மத்பாவ விகத ஸ்பிருஹாஹ. நீ தைத்திய குலத்தில் பிறந்திருக்கே ஏ பிரகலாதா, நீ தைத்தியாளுக்கெல்லாம் நீ ராஜாவாக இருக்கே இப்போ. அப்படி இருந்து கூட நீ என் மேலே பரம பாகவதனாக இருந்துட்டு பரம பக்தியை செலுத்துகிற. என்கிட்ட இருக்கிற பக்தாள் யாருங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். சர்வாத்மனான ஹிம்சந்தி பூதகிராமேஷு கிஞ்சன. என் பக்தாள் யார் தெரியுமா? யார் ஒருவன் மேல் ஒருவன் கீழ், ஒருவன் பணக்காரன் ஒருவன் ஏழை, ஒருத்தன் ரொம்ப படித்தவன் ரொம்ப படிக்காதவன், இப்படிலாம் நினச்சி தாரதமியம் பார்க்காமல் எல்லாரையும் சமதர்ஷனா ஒரே மாதிரி பார்க்கக்கூடியவாள் யாரோ அவள் தான் என் பக்தாள். உச்சாவச்சேஷு தைத்யேந்திர மத்பாவ விகத ஸ்பிருகாக. விகத ஸ்பிருகாக நாள் காமம் கோபம் முதலான துர்குணங்கள்லேருந்து விடுபட்டவாள் யாரோ அவள் தான் என்னுடைய பக்தாள். அப்பேற்பட்ட பக்தாள் இருக்கிறவாள் இருக்காளே அவள் பரமபாகவதாள். அவள் எப்போதும் புண்ணியத்தை அடைகிறாள்னு சொன்னாள். சர்வாத்மனான ஹிம்சந்தி பூதகிராமேஷு கிஞ்சன. ஒரு ஜீவராசிகளுக்கும் அவள் ஹிம்சை பண்ண மாட்டாள். உச்சாவச்சேஷு தைத்யேந்திர. அவளுக்கு உச்சம் நீச்சம்ங்கிறதுலாம் கிடையாது, எல்லாரையும் சமதர்சனையாக பார்ப்பாள். அப்படிப்பட்ட பரமபாகவதாளப்பா. மத்பாவ விகத ஸ்பிருகாக பவந்தி புருஷாலோகே மத்பக்தாக த்வாமனுவிரதாக பவான் மே கலு பக்தானாம் சர்வேஷாம் பிரதிரூபதிருக்கு. நீ தான் அவளுக்கு நல்ல எக்ஸாம்பிள். நீ பரமபாகவதன், உன்னை பார்த்து இப்படி ஒரு பிரகலாத சுவாமி இருந்தானே, அவன் மாதிரி நம்ம இருக்க வேண்டும், எல்லார்ட்டையும் பிரியமாக இருக்கணும், எல்லா ஜீவராசிகளையும் சமதர்சன நோக்கத்தோடு பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் அவளுக்கு தோணும். உன் மாதிரியே பரம பாகவதாளாக இருப்பாள். அதற்கு ஆதர்ஷ புருஷனாக ஆதர்ஷ பக்தனாக நீ இருக்க வேண்டும்னு சொன்னாள். நரசிம்மமூர்த்தி பிரகலாதனுக்கு அனுகிரகம் பண்ணாள்.
பவந்தி புருஷா லோகே மத்பக்தா துவாம் அனுவிரதா. உன்னை பின்பற்றவளால் தான் நல்ல பரம பாகவதாள். பவான் மே கழு பக்தானாம் சர்வேஷாம் பிரதிரூபதிருக்கு. நீ தான் அவளுக்கு ரொம்ப ஆப்ட் எக்ஸாம்பிள் நாள். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணும். ஸ்ரீ ஹரே நம. ஸ்ரீ பகவானுவாச்ச. ஸ்ரீ பகவானுவாச்ச. நைகாந்தினோ மே மை ஜாத்விகாசிஷா. நைகாந்தினோ மே மை ஜாத்விகாசிஷா. ஆசாசதே அமுத்ர ச ஏ பவத்விதாः. ஆசாசதே முத்ர ச ஏ பவத்விதாः. ததாபி மன்வந்தரமேததத்ர. ததாபி மன்வந்தரமேததத்ர. दैत्येश्वराणाम् अनुभुङ्क्ष्व भोगान्. दैत्येश्वराणाम् अनुभुङ्क्ष्व भोगान्. कथामदीया जुषमाणप्रियात्वम्. कथामदीया जुषमाणप्रियात्वम्. आवेश्य मामात्मनि सन्तमेकम्. आवेश्य मामात्मनि सन्तमेकम्. सर्वेषु भूतेषु अधियज्ञमीशम्. सर्वेषु भूतेष्वधियज्ञमीशम्. यजस्वयोगेन च कर्म हिन्वन्. यजस्वयोगेन च कर्म हिन्वन्. भोगेन पुण्यं कुशलेन पापं. भोगेन पुण्यं कुशलेन पापं. कलेवरं कालजवेन हित्वा. कलेवरं कालजवेन हित्वा. कीर्तिं विशुद्धां सुरलोकगीतां. कीर्तिं विशुद्धां सुरलोकगीतां. विताय मामेष्यसि मुक्तबन्धः. विताय मामेष्यसि मुक्तबन्धः. ययेतत् कीर्तयेन्मह्यं. ययेतत् कीर्तयेन्मह्यं. त्वया गीतमिदं नरः. त्वया गीतमिदं नरः. त्वां च मां च स्मरन् काले. त्वां च मां च स्मरन् काले. कर्मबन्धात् प्रमुच्यते. कर्मबन्धात् प्रमुच्यते. श्रीप्रह्लाद उवाच. श्रीप्रह्लाद उवाच. वरं वरयेतत्ते. वरं वरयेतत्ते. वरदेशान् महेश्वर. वरदेशान् महेश्वर. यदनिन्दत् पिता मे त्वां. यदनिन्दत् पिता मे त्वाम्. अविद्वांस्तेज ऐश्वरम्. अविद्वांस्तेज ऐश्वरम्. विद्धामर्षाशयः साक्षात्. विद्धामर्षाशयः साक्षात्. सर्वलोकगुरुं प्रभुं. सर्वलोकगुरुं प्रभुं. भ्रातृहेति मृषा दृष्टिः. भ्रातृहेति मृषा दृष्टिः. त्वद्भक्ते मयि चाघवान्. त्वद्भक्ते मयि चाघवान्. तस्मात् पिता मे पूयेत. तस्मात् पिता मे पूयेत. दुरन्तात् दुस्तरादघात्. दुरन्तात् दुस्तरादघात्. पूतस्ते अपाङ्गसंदृष्टः. पूतस्ते पाङ्गसंदृष्टः. तदा कृपणवत्सल. तदा कृपणवत्सल. श्रीभगवानुवाच. श्रीभगवानुवाच. त्रिसप्तभिः पिता पूतः. त्रिसप्तभिः पिता पूतः. पितृभिः सह तेन घ. पितृभिः सह तेन घ. यत्साधोऽस्य कुले जातो. यत्साधोऽस्य कुले जातो. भवान् वै कुलपावनः. भवान् वै कुलपावनः. यत्र यत्र च मद्भक्ताः. यत्र यत्र च मद्भक्ताः. प्रशान्ताः समदर्शिनः. प्रशान्ताः समदर्शिनः. साधवः समुदाचाराः. साधवः समुदाचाराः. ते पूयन्तेऽपि कीकटाः. ते पूयन्तेऽपि कीकटाः. सर्वात्मना न हिंसन्ति. सर्वात्मना न हिंसन्ति. भूतग्रामेषु किञ्चन. भूतग्रामेषु किञ्चन. उच्चावचेषु दैत्येन्द्र. उच्चावचेषु दैत्येन्द्र. मद्भावविगतस्पृहाः. मद्भावविगतस्पृहाः. भवन्ति पुरुषा लोके. भवन्ति पुरुषा लोके. मद्भक्ताः त्वामनुव्रताः.
மத்பக்தாः த்வாமனுவ்ரதாः பவான் மே கலு பக்தானாம் சர்வேஷாம் பிரதிரூபதிருக் ஸ்ரீஹரையே நமः. நீ ஆதர்ஷ பக்தனாக இருந்துட்டு எல்லாருக்கும் பக்தன்னா எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஆதர்ஷமாக இருக்கப்பட்டவான்னு சொல்லிவிட்டு 21ஆவது ஸ்லோகத்தில் 22ஆவது ஸ்லோகத்தில் சொல்கிறாள் ஸ்ரீ நரசிம்மமூர்த்தி, ஏ பிரகலாதா, உன் அப்பாவுக்காக நீ பண்ண வேண்டிய பிரேத கிருத்தியானி ஸ்ராத்த கர்மாக்களைலாம் செய்ய, அவருடைய உடம்புக்கு சம்ஸ்காரங்கள்லாம் என்ன பண்ணணுமோ அதை பண்ணு. ஆனால் உங்கள் அப்பா பரம புண்ணிய லோகத்தை அடைய போகிறான்னு என்னுடைய கை ஸ்பர்ஷம் அவன் மேலே பட்டு கொடுத்துனாள். குருத்வம் பிரேத கிருத்தியானி பிது பூதஸ்ய சர்வஜா மதங்க ஸ்பர்ஷனேனாங்க லோகான்யாஸ்யதி சுப்ரஜா. உன்ன மாதிரி ஒரு சுப்ரஜா, ஒரு நல்ல புத்திரனை பெற்ற உங்கள் அப்பா பரம புண்ணிய லோகங்களை அடைய போகிறான். அது மாத்திரமில்லை, மதங்க ஸ்பர்ஷனே நாங்கள் அவன் உடம்பில் அவனுடைய அதிருஷ்டம் என் கை பட்டு கொடுத்து, பகவானான என்னுடைய கை பட்ட அவன் புண்ணியலோகங்களை அடைய போகிறான். அவனுக்கு பண்ண வேண்டிய பிரேத கிருத்தியங்கள் ஸ்ராத்த கர்மாக்களெல்லாம் நீ பண்ணுன்னு சொன்னாள். குருத்வம் பிரேத கிருத்தியானி பிது பூதஸ்ய சர்வசா மதங்க ஸ்பர்ஷனே நாங்க லோகான்யாஸ்யதி சுப்ரஜா பித்ரியம் ஸ்தானமாதிஷ்ட யதோக்தம் பிரம்மவாதிபிः மையாவேஷ்ய மனஸ்தாத குரு கர்மாணி மத்பரா. அப்பாவுக்கு பண்ண வேண்டிய பித்திருக்காரியங்கள்லாம் பண்ணி முடிஞ்ச பிறகு அவன் ஆண்ட ராஜ்யங்களெல்லாம் நீ ஆளணும். தர்மத்துக்கு விருத்தம் இல்லாமல் எல்லா பிரஜைகளுக்கும் ராஜாவாக இருந்து நீ ஆள வேண்டும், போகங்களை அனுபவிக்க வேண்டும். அப்பொழுது கூட மையாவேஷ்ய மனஸ்தாத குரு கர்மாணி மத்பரஹா, என்னை ஞாபகம் வச்சுட்டு என் மேலே பக்தி பண்ணிண்டே வேதோக்தமான காரியங்களை செஞ்சுண்டு அதோடு கூட ராஜாங்கத்தை நன்னா அரசாள வேண்டும்னு சொல்லி அனுகிரகம் பண்ணிவிட்டு அந்தர்தானமானாள் நரசிம்மமூர்த்தி. பிறகு நாரத சுவாமி தர்மபுத்திரருக்கு கதை சொல்லிட்டு வரவர் சொன்னாள். ஸ்ரீ நாரதவாச்ச பிரக்ராதோபி ததா சக்ரே பிதுர்யத் சாம்பராயிகம் யதாக பகவான் ராஜன் அபிஷிக்தோ த்விஜாதிபி. அப்பொழுது பிரகலாத சுவாமி என்ன பண்ணாள், நரசிம்மமூர்த்தி ஆக்ஞப்படிக்கு அப்பாவுக்கு சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி முடிச்சுவிட்டு ராஜாங்கத்தை ஆளுவதற்காக பிராமணால் மூலமாக ராஜ்ய பட்டாபிஷேகத்தை பண்ணிண்டாளாம். அபிஷிக்தாக யதாக பகவான் ராஜன் அபிஷிக்தோ த்விஜாதிபிஹி, தன்னுடைய குரு சுக்கராச்சாரியாலெல்லாம் பிராமணாலெல்லாம் வச்சுண்டு ராஜாங்கத்தில் பட்டாபிஷேகம் பண்ணின்றாள் பிரகலாத சுவாமி. பிரசாத சுமுகம் திருஷ்ட்வா பிரம்மா நரஹரிம் ஹரிம் ஸ்துத்வா வாக்பி பவித்ராபிஹி பிராகதேவாதிபிர்மிருதா. பிரம்மாதி தேவதைகள்லாம் சுத்தியூரில் இருக்க பகவான் நரசிம்மமூர்த்தியை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணாள். பிரம்மா முதலான தேவதைகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணாள். அந்த ஸ்தோத்திரங்களெல்லாம் கிரகிச்சுண்டு சுவாமி அந்தர்தானமானாள். ஸ்ரீ பிரம்மோவாச்ச தேவதேவாகிலாத்தியக்ஷ பூதபாவன பூர்வஜ திஷ்டியா தே நிகத பாபோ லோகசந்தாபனோ சுரஹா. பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ணாள் நரசிம்மமூர்த்தியை பார்த்து, ஹே பிரம்மன்னு, ஹே பரமாத்மன்னு, தேவதேவாகிலாத்தியக்ஷ, இத்தனை தேவதேவதைகளுக்கெல்லாம் அத்தியக்ஷனாக பிரசிடெண்ட்டாக இருக்கப்பட்ட, இந்த லோகங்களுக்கெல்லாம் பிரசிடெண்ட்டாக இருக்கப்பட்ட ஹே பரம்பொருளே, பூதபாவன பூர்வஜ, எல்லாத்துக்கும் முன்னாடி பிறப்பே இல்லாத அவங்களுக்கு எல்லாருக்கும் முக்கியமாக பிறந்தவர் ஆச்சே நீங்கள். திருஷ்டியாதே நியத பாபா, உங்களுடைய அனுகிரகத்தினால இந்த லோகம் இந்த ஹிரண்யகசிபு கொல்லப்பட்டு துக்கங்களெல்லாம் போய் பாப்பங்களெல்லாம் போச்சு இந்த லோகத்துக்குன்னாள். யோசோ லப்தவரோ மத்தோ ந வத்யோ மம சிருஷ்டிபி தபோயோக பலோன்னத்தா சமஸ்த நிகமானகன்னு. இந்த ஹிரண்யகசிபு எங்கிட்டேந்து பல வரங்கள் கேட்டிருந்தான். அவன் சாகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக பலவிதமான வரங்கள் கேட்டிருந்தான். அத்தனை வரங்கள்லேயும் அவனை தப்ப வைக்க முடியாமல் நீங்கள் அதுக்கு ஈடு கொடுத்து விதவிதமாக உருப்பத்தை எடுத்துன்னு அவனை சம்ஹாரம் பண்ணாலே, அது உங்களுடைய பரமானுகிரகம்னாள். திருஷ்டியா தத்தனய சாது மகாபாகவதோர்பகா துவயா விமோச்சிதோ மிருத்யோஹோ திருஷ்டியா துவாம் சமிதோதுனா. பரமகருணையோடு கூட நீங்கள் ஹே பிரம்மன்னு, இந்த ஹிரண்யகசிபுனுடைய புத்திரன் பரமபாகவதன், அவனை கொல்லுவதற்காக, அவன் பிரகலாத சுவாமியை கொல்லுவதற்காக ஹிரண்யகசிபு எத்தனைத்த போது
அந்த குழந்தையை காப்பாற்றினேளே, அந்த குழந்தை பரமபாகவதனான அந்த குழந்தை சிசுவை காப்பாற்றுறதுக்காக அவதாரம் பண்ணி இரண்யகசிபுவை சம்ஹாரம் பண்ணேளே, உங்களுடைய அனுகிரகத்தினால நாங்கள் எல்லாரும் க்ஷேமமாக இருக்கோம்னு சொல்லி உங்களுக்கு உங்களுடைய பாதார விந்தங்களுக்கு நமஸ்காரம் நாள். त्वया विमोचितो मृत्यो दिष्ट्या त्वां समितोऽधुना एतद्वपुस्ते भगवन् ध्यायतः परमात्मना सर्वतो गोप्तृसन्त्रासान् மிருத்யோரபி ஜிகாம்சதா. ஹே பரமாத்மன், யார் ஒருவன் உங்களுடைய இந்த நரசிம்மாவதாரம் எடுத்த இந்த ரூபத்தை தியானம் பண்ணி சதா ஆராதனை பண்ணிட்டு பக்தி பண்ணுறானோ அவனுக்கு சர்வத்தோ கோப்திரு சந்திராசாத் மிருத்யோரபி ஜிகாம்சதா, எல்லா விதமான துக்கங்கள்லேருந்தும் பயங்கள்லேருந்தும் அவன் விடுபட்டு மிருத்யோஹோ அப்பி, ஷாவிலேருந்து கூட அவனுக்கு முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது சித்தாந்தம். அப்பேற்பட்ட பரமானுகிரகம் பண்ண நரசிம்மமூர்த்தியே நமஸ்காரம் நாள். ஸ்ரீ பகவானுவாச்ச, இதை கேட்ட ஸ்ரீ பகவான் நரசிம்மமூர்த்தி அந்தர்தானம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னாள். மைவம் விபோ சுராணாம் தே பிரதேய பத்மசம்பவா வரக்ரூர நிசர்காணாம் அஹீனாம் அமிர்தம் யதா. எப்படி ஒரு பாம்புக்கு போய் பாலை வாத்தா அந்த பாம்பு நல்லதாக பண்ணும், அது விஷத்தை வச்சுட்டு இருக்கும். அப்படி துர்குணம் படைச்ச யாருக்குமே அசுரனாக இருக்கப்பட்டவருக்கே வரங்கள்லாம் அவன் தபஸ் பண்ணிவிட்டானேன்னு கொடுத்துடக்கூடாதுப்பா, அதை ஞாபகம் வச்சுக்கோ, இனிமேல் அடுத்த தடவை யாரோ சொல்லி அவருக்கு ஒரு வார்னிங் கொடுத்தாள் பகவான் பிரம்மாவுக்கு. ஏன்னா பிரம்மா தான் அத்தனை அனுகிரகம் பண்ணாள் இரண்யகசிப்புக்கு. மைவம் விபோ அசுராணாம் தே பிரதேய பத்மசம்பவா, மூடபக்தி உள்ள விகல்ப புத்தி உள்ள அசுரகுணங்கள் படைச்ச அசுராளுக்கு போய் அப்படி வரங்களெல்லாம் கொடுத்துடக்கூடாது. வரக்ரூர நிசர்கானாம் அஹீனாம் அமிர்தம் யதா, ஒரு அஹி பாம்பு இருக்குது, அதுக்கு போய் அமிர்தத்தை கொடுத்தா சரியாகுமோ? ஆகாது, அது விஷத்தை தான் வச்சுட்டு இருக்கும். அந்த மாதிரி தான் துர்குணம் படைச்ச வாழ்கிட்ட போய் லாபம் நல்ல வரங்களை போய் கொடுத்துடக்கூடாதுன்னாள். அப்படின்னு சொல்லி அந்தர்தானமானாள். ஸ்ரீஹரையே நமஹ. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீஹரையே நமஹ. குருத்வம் பிரேதகிருத்யானி குருத்வம் பிரேதகிருத்யானி பிதுப்பூதஸ்ய சர்வசஹ பிதுப்பூதஸ்ய சர்வசஹ மதங்கஸ்பர்ஷனேனாங்க லோகான் யாஸ்யதி சுப்ரஜாः பித்ரியம் ச ஸ்தானமாதிஷ்ட யதோக்தம் பிரம்மவாதிபிः மய்யாவேஷ்ய மனஸ்தாத குரு கர்மாணி மத்பரः. ஸ்ரீநாரத உவாச்ச பிரஹ்லாதோபி ததா சக்ரே பிதுர்யத் சாம்பராயிகம் யதாக பகவான் ராஜன் அபிஷிக்தோ த்விஜாதிபிः பிரசாதசுமுகம் திருஷ்ட்வா பிரம்மா நரஹரிம் ஸ்துத்வா வாக்பிः பவித்ராபிः பிராகதேவாதிபிர்வృతः. ஸ்ரீபிரம்மோவாச்ச தேவதேவாகிலாத்யக்ஷ பூதபாவன பூர்வஜ திருஷ்ட்யா தே நியதः பாபः லோகசந்தாபனோசுரः யோசௌ லப்தவரோ மத்தோ நவத்யோ மம சிருஷ்டிபிः தபோயோகபலோன்னத்தः சமஸ்தநிகமானகன் திருஷ்ட்யா தத்தனயः சாதுः மகாபாகவதோர்பகः
त्वया विमोचितो मृत्योः त्वया विमोचितो मृत्योः दिष्ट्या त्वां समितोऽधुना त्वया विमोचितो मृत्योः त्वया विमोचितो मृत्योः दिष्ट्या त्वां समितोऽधुना दिष्ट्या त्वां समितोऽधुना एतद्वपुस्ते भगवन् एतद्वपुस्ते भगवन् ध्यायतः परमात्मनः ध्यायतः परमात्मनः सर्वतो गोप्तृसन्त्रासान् सर्वतो गोप्तृसन्त्रासान् मृत्योरपि जिघांसतः मृत्योरपि जिघांसतः श्रीभगवानुवाच श्रीभगवानुवाच मैवं विभो सुराणां ते मैवं विभो सुराणां ते प्रदेयः पद्मसम्भवा प्रदेयः पद्मसम्भवा वरक्रूरनिसर्गाणाम् अहीनाम् अमृतं यथा अहीनाम् अमृतं यथा ஸ்ரீஹரையே நம. அடுத்த 31வது ஸ்லோகத்தில் நாரத சுவாமி சொல்கிறாள். ஸ்ரீ நாரதமுவாச்ச இத்யுக்த்வா பகவான் ராஜன் ததச்சாந்தர்ததே ஹரிः அதிருஷ்ய சர்வபூதானாம் பூஜித பரமேஷ்டினா. இவ்வாறாக பிரம்மாவினால் பூஜை பண்ணப்பட்ட அதிருஷ்யமான அற்புதமான ரூபத்தை படைத்த நரசிம்ம சுவாமி அந்தர்தானமானாள்னு சொன்னாள். ததசம்பூஜ்ய சிரசா வந்தே பரமேஷ்டினம் பவம் பிரஜாபதீன் தேவான் பிரக்ராதோ பகவத்கலாக. அதன் பிறகு பகவான் நரசிம்மமூர்த்தி அந்தர்தானமான பிறகு பிரகலாத சுவாமி ராஜாவாக ஆக்கப்பட்டு அவர் பிரம்மா சிவன் பிரஜாபதிகள் எல்லாரும் அவங்க குழுமி இருந்த அத்தனை பேருக்கும் பூஜை பண்ணி நமஸ்காரம் பண்ணி ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணாள். தத சம்பூஜ்ய சிரசா வந்தே பரமேஷ்டினம் பவம் பிரஜாபதீன் தேவான் பிரக்ராதோ பகவத்கலாக. பரமேஸ்வரன் பிரம்மா முதலான தேவதைகள் இந்திராதி தேவதைகளுக்கெல்லாம் பூஜை பண்ணான் பிரகலாத சுவாமி. தத காவியாதிபிசார்த்தம் முனிபிஹி கமலாசனா தைத்யானாம் தானவானாஞ்ச பிரக்ராதம் அகரோத்பதிம். அங்கே அவனுடைய குலகுருவான சுக்கராச்சாரியால் வந்தாள். வந்து எல்லா பிராமணோத்தமாலையும் வச்சுண்டு பிரகலாத சுவாமியை பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாள். எல்லா தைத்தியாளுக்கும் தானவாளுக்கும் ராஜாவாக்கி அவள் அப்பா ஹிரண்யகசிப்பு இருந்த சிம்மாசனத்தில் உட்காத்தி வச்சு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாள் சுக்கராச்சாரியாள். பிரதிநந்திய ததோ தேவா பிரயுஜ்ய பரமாசிஷா ஸ்வதாமானி ஏயூராஜன் பிரம்மாத்யா பிரதிபூஜிதாக. யுதிஷ்டிரான்னு கூப்பிட்டால் நாரத சுவாமி கதை சொல்லின்றவர்கள். இவ்வாறாக பிரகலாத சுவாமி பட்டாபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜாவாக ஆக்கப்பட்ட பிறகு அவனுக்கு பரமானுகிரகம் பண்ணிவிட்டு பிரம்மாதி தேவதைகள்னால் இடத்துக்கு போய் சேர்ந்தாள் நாள். ஏவம் ச பார்ஷதௌ விஷ்ணோ புத்திரத்வம் பிராபிதௌ உதிதே ஹிருதிஸ்திதே நரிணா வைரபாவேன தௌ கஹதௌ. இவ்வாறாக ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபுன்னு 2 திதிபுத்திராள் தைத்தியாள்னு பேர் திதிபுத்திராள். இவா 2 பேரும் வேறு யாரும் இல்லை, வைகுண்ட லோகத்தில் இருந்த ஜெயா விஜயாள் இவாள் தான் 3 ஜென்மா எடுக்க போகிறாள். அதில் முதல் ஜென்மாவாக ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபுவாக பிறந்து பகவான் கையாலேயே வதம் செய்யப்பட்டு அனுகிரகம் பண்ணப்பட்டவாள். ஏவம் ச பார்ஷதோ விஷ்ணு விஷ்ணு பார்ஷதாளன ஜெய விஜயாள் புத்திரத்வம் பிராபிதௌ திதே. திதி புத்திராளாக ஹிரண்யாக்ஷனாகவும் ஹிரண்யகசிபுவாகவும் வந்து ஹிருதிஸ்திதே நகரினா வைரபாவேன தௌகதௌ. அவள் மேலே வைஷமியத்தை வச்சுண்டு பகவான் மேலே அந்த விரோத பாவத்தினால பகவானால் கொல்லப்பட்டார்கள்னு சொன்னாள். புனச்ச விப்ரசாபேன ராட்சசௌ தௌ பபூவது கும்பகர்ண தசக்ரீவௌ ஹதௌ தோ ராமவிக்ரமை. அதே மாதிரி பின்னாடி ஒரு தடவை கும்பகர்ணன் ராவணன் என்று 2 ராட்சசர்களாக பிறக்க போகிறார்கள். அவரை ராமவிக்ரமை ராமச்சந்திரமூர்த்தி கொல்லுவாள். அவர் கையால் அவளுக்கு மோட்சம். இப்படி 2வது ஜென்மா எடுக்க போகிறாள் இந்த ஜெய விஜயாள். शयानो युधि निर्भिन्न हृदयो रामशायकैः तच्चित्तो जगतुर्देहं यथा प्राक्तन जन्मनी. கும்பகர்ணன் ராவணன் இவா 2 பேரும் ராமச்சந்திரமூர்த்தினால் வதம் செய்யப்பட்டு அந்த ஜென்மா போகிறது அவளுக்கு. ஜெய விஜயால் கூடிய 2 ஜென்மாவில் பகவான் கையால் சாவு வைஷமியத்தினால. ஹிரண்யகசிபு ஹிரண்யாக்ஷன் கும்பகர்ணன் ராவணன்
அதன் பிறகு என்ன ஆச்சுனால் தாவிகாத புனர்ஜாத்தௌ சிசுபாலகரூஷஜௌ ஹரோ வேதானுபந்தேன பஷ்யதஸ்தே சமயத்து. அதன் பிறகு சிசுபாலன் தந்தபக்தரனுங்கிறது 2 ராட்சசனாக 2 துர்குணம் படைச்சவாளாக வந்து சுவாமி மேலே வைரபாவத்தோடு கூட வைஷமியாக கிருஷ்ணனால் கொல்லப்பட்டு சாயுஜ்யத்தை அடைய போகிறாள், அவள் அனுகிரகம் பண்ணப்பட போகிறாள்னு சொன்னாள். தாவிகாத புனர்ஜாத்தௌ சிசுபாலகரூஷஜௌ சிசுபாலகரூஷஜௌ சிசுபாலன் தந்தபக்தன் 2 பேராக பிறக்க போகிறாள். ஹரோ வைரானுபந்தேன பஷ்யதஸ்தே சமயத்து. பகவான வைரபந்தத்தோட வைஷமியத்தோடு கூட பகைச்சென்று அவர் மூலமாக வதம் செய்ய பட போகிறார்கள்னு சொன்னால் வதம் பண்ணப்பட போகிறார்கள். ஏனா பூர்வகிருதம் எத்தது ராஜான கிருஷ்ணவைரினா ஜகுஹூதே அந்தே ததாத்மானா கீட்டப்பேஷஸ்கிருதோ யதா. இது எவ்வாறுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால், பகவான் மேலே வைஷமிய புத்தியோடு கூட 3 ஜென்மாவை எடுத்தால் இந்த ஜெய விஜயாள் இரண்யாக்ஷன் இரண்யகசிப்புன்னு முதல் ஜென்மா, அதன் பிறகு கும்பகர்ணன் ராவணன் 2வது ஜென்மா, அதன் பிறகு சிசுபாலன் தந்தபக்தரன் 3வது ஜென்மா. இப்படி 3 ஜென்மாக்கள்லேயும் சுவாமி மேலே வைரம் வச்சு ஏற்பட்டு துவேஷமன் பான்மையோடு இருந்துட்டு அவரால் வதம் பட்டு அவரையே அடைஞ்சாள்னால் இது எப்படின்னால் கீட்டப்பேஷஸ்கிருதோ யதா. ஒரு குழவியை வந்து கூடில் கட்டி வச்சு வழக்கமாக லெஜெண்டரி ஸ்டோரி என்னென்னா, ஒரு குழவி வந்து கொட்டிகிட்டே இருக்குமா அந்த புழுவை. இந்த புழு தன்னை கொட்ட போகிறதே இந்த பயந்து அதையே ஸ்மரணையில் அதுவும் குழவியாக மெட்டமார்ஃபசிஸ் ஆகிடும்னு ஒரு பழமொழி ஒன்று உண்டு. அப்படி ஆச்சுன்னால் யதா யதா பகவதோ பக்தியா பரமயாபிதா நிருபா சைத்யாதய சாத்மியம் ஹரேஸ்த சிந்தையாயு. பகவானை சதா தியானம் பண்ணுறதுக்கு பக்தியாலையும் பண்ணலாம், துவேஷமனப்பான்மையாலையும் பண்ணலாம். ஏன்னா பகவானை எப்போ நம்ம கொல்ல வரப்போகிறாரோன்னு பயந்துட்டு சதா பகவானையே தியானம் பண்ணிட்டு இருக்கிறது. அப்படி பகவானை எந்த வழியாகவும் ஸ்மரணை பண்ணிட்டு இருந்தால் பகவான் அனுகிரகம் பண்ணுறாள்னால் யதா யதா பகவதோ பக்தியா பரமயாபிதா நிருபாக சைத்யாதய சாத்மியம் ஹரேஸ்த சிந்தையாயு. ஹரியை எப்போதும் நினச்சிட்டே இருந்ததுனால வைஷமிய பாவத்தோடு இருந்த சிசுபாலன் தந்தபக்தன் முதலானவாள்லாம் கூட சாயுஜ்யத்தை அடைஞ்சிருக்காள். ஆக்கியாத்தம் சர்வமே தத்தே என்மாம் துவம் பரிபிருஷ்டவான் தமகோஷசுதாதீனாம் ஹரே சாத்மியம் அபித்விஷாம். துவேஷமனப்பான் அடைஞ்ச சிசுபாலாதி ராட்சசாலு கூட பரமகாருணையோடு கூட சாயுஜ்ய பதவியை கொடுத்தாளே பகவான். என்ன காரணம்னா சதா ஹரிச்சிந்தனையிலேயே இருந்ததுக்காள் அவள்லாங்கிறதுனால நாள். ஏஷா பிரம்மண்ய தேவஸ்ய கிருஷ்ணஸ்ய ச மகாத்மனா அவதார கதா புண்ணியாக வதோ யத்ராதி தைத்தியோ. இவ்வாறாக உனக்கு நான் சொல்லப்பட்டிருக்கேன். ஆதி தைத்தியனான இரண்யாக்ஷன் இரண்யகசிபு இவாளுடைய அவதார கதைகளை இந்த எடுத்து சொன்னேன். பிரம்மண்ய தேவனான கிருஷ்ணனுடைய அவதாரங்கள் பல அவதாரங்கள் எடுத்திருக்காள் சுவாமி. நல்ல சாதுக்களை ரட்சணிக்க வேண்டியும் துர்ஜனங்களை சம்ஹாரம் பண்ண வேண்டியும் அவர் அவதாரம் பண்ணத்தில் இது ஒரு அவதாரம். இந்த கதையை எடுத்து சொன்னேன்னு சொன்னால் இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீஹரயே நமஹ ஸ்ரீஹரயே நமஹ. ஸ்ரீநாரத உவாச்ச ஸ்ரீநாரத உவாச்ச இத்யுக்த்வா பகவான் ராஜன் ததச்சாந்தர்ததே ஹரிः अदृश्य सर्वभूतानां पूजितः परमेष्ठिना ततः सम्पूज्य शिरसा ववन्दे परमेष्ठिनं भवं प्रजापतीन् देवान् प्रह्लादो भगवत्कलाः ततः काव्यादिभिः सार्धं मुनिभिः कमलासनः दैत्यानां दानवानां च प्रह्लादम् अकरोत्पत्तिम् प्रतिनन्द्य ततो देवाः प्रयुज्य परमाशिषः
ஸ்வதாமானி யயூராஜன் ஸ்வதாமானி யயூராஜன் பிரம்மாத்யா பிரதிபூஜிதாः பிரம்மாத்யா பிரதிபூஜிதாः एवं च पार्षदौ विष्णोः एवं च पार्षदौ विष्णोः पुत्रत्वं प्रापितौ दितेः पुत्रत्वं प्रापितौ दितेः हृदि स्थितेन हरिणा वैरभावेन तौ हतौ वैरभावेन तौ हतौ पुनश्च विप्रशापेन राक्षसौ तौ बभूवतुः राक्षसौ तौ बभूवतुः कुम्भकर्णदशग्रीवौ हतौ तौ रामविक्रमैः शयानौ युधि निर्भिन्न हृदयौ रामशायकैः तच्चित्तौ जहतुर्देहं यथा प्राक्तनजन्मनि ताविहाथ पुनर्जातौ शिशुपालकरूषजौ हरौ वैरानुबन्धेन पश्यतस्ते समीयतुः येन पूर्वकृतं यत्तत् राजानकृष्णवैरिणः जहुस्ते अन्ते तदात्मानः कीटपेशस्कृतो यथा भगवतो भक्त्या परमयाभिधा नृपाश्चैद्यादयः सात्म्यं हरेस्तच्चिन्तयाययुः आख्यातं सर्वमेतत्ते यन्मां त्वं परिपृष्टवान् दमघोषसुतादीनां हरे सात्म्यम् अपि द्विषाम् एषा ब्रह्मण्यदेवस्य कृष्णस्य च महात्मनः अवतारकथाः पुण्याः वधो यत्रादिदैत्ययोः ஸ்ரீஹரயே நமः. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். ஸ்ரீஹரயே நமः. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलं चैत्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने. श्रीहरये नमः. गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द. हर नमः पार्वतीपतये.
ஹர ஹர மகாதேவா. ஜானகீகாந்தஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராம. சத்குரு சுவாமினः ஜெய். ஆஞ்சநேய சுவாமினः ஜெய்.